பாருங்களேன், இந்த கத்திரி பழம் நல்ல நீல வகை கத்திரி பழங்க. இதில் இருக்க விதைகள்லாம் முளைப்பு திறன் நல்ல முளைப்பு திறன் கொண்டதாக இருக்கும். இது வந்து நம்ம அடுத்த வருஷம் விதைக்கணும். அதுக்காக தான் செடியிலேயே விட்டு வச்சுட்டேன். நம்ம இதை எல்லாத்தையும் வந்து பறிச்சிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம காஷ்மீர் வீடு தோட்டத்தில் இருந்து பறிச்ச கத்திரி பழம் தான். நான் ஏன் இந்த கத்திரி பழங்கள்ல செடியிலேயே விட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா, செடியிலேயே பழுக்க விட்டு அதுல இருந்து கிடைக்கிற விதைகளை எடுத்து காய வச்சு அதை வந்து அடுத்த வருஷம் விதைச்சோம் அப்படின்னா முளைப்பு திறன் வந்து அதிகமா இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த 2 கத்திரி பழம் மட்டும் நல்ல நீல வகை கத்திரி பழம். இதுல இருந்து கிடைக்கிற விதைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கே வந்து இவ்வளவு எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல நல்ல வெயிலா இருக்குங்க. இந்த வெயில வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வர்ற நாட்கள்ல இந்த மாதிரி வெயில் வருமா என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த மாசம் கடைசியில வந்து ஸ்னோ வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இங்க காஷ்மீர்ல நல்ல வெயிலா இருக்கு. இந்த கத்திரி பழம் எல்லாத்தையும் நம்ம விதைகளை தனியா எடுத்து காய வச்சிடலாம். கத்தரி பழங்கள்ல இருந்து விதைகள் வந்து சேகரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து எப்போதுமே